வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே சேலம்லேருந்து சென்னை போக போகிறோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் எங்கள் ரூம் ஆல்ரெடி ரெண்ட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அங்கே போய் திங்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கோப்ரோ ஆக்சரிஸ் வாங்கணும். அப்புறம் டெக்கத்லானில் வந்து ஹைட்ரேஷன் பேக் வாங்கணும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப த்ரோட் வந்து ட்ரை ஆகும். அதனால் ஹைட்ரேஷன் பேக் வாங்கிட்டா அதிகம் ஸ்டாப் பண்ண தேவையில்லை. எல்லோரும் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த லாக்டவுனில் தான் வண்டி ஓட்ட கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து ஹாரன் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணுறோன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன ஹார்ன் அடிங்க. ஸோ உங்களுக்கும் சேஃபு, அவங்களுக்கும் சேஃப். ஓகே வண்டி வருது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஓரம் போயிடுவாங்க. நிறைய பேர் 2 வீலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போனாங்கன்னா கொஞ்சம் லேன் ஏறி வரலாம். ஸ்லோவாக போனால் அந்த ஒயிட் லைனுக்கு லெஃப்ட் சைடு ஒயிட் லைனுக்கு ஓரமாக போனால் பெட்டர். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா 40-30 போகிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நட் ரோட்டில் ஏறி வராங்க. ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க. சில ஹெல்மெட்குள்ளே மாஸ்க் போட முடியாது. ஸோ மாஸ்க் மஸ்ட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஹெல்மெட்டை போட்டு வைசர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரோடு வந்து ஆக்சுவலி ஹைவே இவ்வளோ தூரம் மோசமாக இருந்துச்சு. ரோடு வந்து இவ்வளோ தூரம் செம்ம மோசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுனில் கவர்மெண்ட் வந்து எல்லா ரோடையும் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து இப்போ தான் ரோடோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் லாக்டவுன் அப்படியே கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வியூ பாருங்கள்.
சைடில் பாருங்கள், லெஃப்டில் ரைட் சைடு எல்லா சைடும் அப்படியே க்ளீனிஷாக இருக்குது. ஆக்சுவலி மழை கொஞ்சம் நல்லா பெஞ்சிட்டு லாக்டவுன் டைம். இந்த லாக்டவுன் போட்டு இந்த ஒரு 6-7 மாதத்தில் யூஸ்வலாக பெய்யறத விட கொஞ்சம் மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிருக்கு. அதனால் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே ஒரு க்ளீனிஷாக செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் விவசாயம்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க நிறைய பேர். நிறையா கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸே பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் தான் நிறைய பேர் இந்த கோழி, ஆடு இந்த மாதிரிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் சைடில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து ஆத்தூர்லேருந்து உளுந்தூர்பேட்டை போகிற வழி. இந்த சைடு இந்த ஹார்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதான், இது வந்து ஹார்வெஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நெல் விளைஞ்சி காஞ்ச வாட்டி முன்னாடிலாம் கையில் அறுப்பாங்க, அதை அறுக்கிற மிஷின்னு வச்சுக்கோங்களேன். குச்சின்னா இந்த கிழங்கு சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லை, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு. இது பாருங்கள், ஃபுல்லாக சோளம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், குச்சி வச்சுருக்காங்க. தென்னந்தோப்பு இங்கே பாருங்கள், எவ்வளோ குப்பை பாருங்கள் ஃபுல்லாக. ஆக்சுவலி நம்ம இதில் இந்தியாவில் வந்து இந்த வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுற பிளான்ஸ் நிறையா இல்லை. அது இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு இந்த மாதிரி நிறையா இடத்துல டம்ப் பண்ணி எரிச்சு அந்த லேண்டே ஆக்சுவலி அந்த பிளாஸ்டிக் எரிக்கிறப்ப மெல்ட் ஆகி ஊற்றுச்சுன்னா அந்த லேண்டே வந்து அதோட ஃபர்டைலிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ அதில் எதுவும் க்ராப்ஸ்லாம் எதுவும் நல்லா வராது, அந்த லேண்டே வேஸ்ட் ஆகிடும். ஓப்போ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகுது, ஏன்னா எனக்கு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கனால ஸ்க்ரீனும் தெரியாது. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பப்போ சைட்டில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மழை கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பெஞ்சிருக்கனால விவசாயிகள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க இந்த வருஷம். அதே மாதிரி நம்ம ஹைவேல எக்கச்சக்கமாக, இந்தியன் ஹைவேல எக்கச்சக்கமான ஊரோட கிராசிங் ஏரியா ஃபுல்லாக ஹைவேலேயே வந்தது. அதனால் பாருங்கள், அங்கங்கே பேரிகேட் பாருங்கள், அங்கங்கே பேரிகேட் போட்டிருக்காங்க. சில இடத்துல ஹைவேல ஸ்பீட் பிரேக்கரே போட்டிருக்காங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா GoPro பேட்டரி வந்து ஒரு 1 hour 1.5 hours தான் ரெக்கார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு தண்ணியே இல்லைங்க, ஃபுல்லாக வறண்டு போயிருக்கு. தண்ணி இல்லையா இல்லை தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சான்னு தெரியல. பாருங்கள், எல்லா பக்கமும் வெறும் மணல் தான் இருக்குது. ஹைவே, ஏன்னா இந்த NH-45 தான் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். நான் இப்போ வர வழியில் ஆக்சுவலி ஃபுட்டேஜ் எடுக்கல. ஆக்சுவலி ஒரு பொலேரோ வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைரில் இழுத்துட்டாங்க போல. ஏன்னா நிறையா பேர் ஓட்ட தெரியாமல் இண்டிகேட்டரே போட மாட்டார் தலைவர். அட்லீஸ்ட் ஹசார்ட் லைட்டையாவது ஆன் பண்ணி வச்சாருன்னா நாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணிடுவார். எதுக்கு இப்படி வரணும், பிரேக் அடிக்கணும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் மாதிரி எக்ஸாம் அந்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு பின்னாடி ஒருத்தர் பயங்கரமாக
ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி அப்படியே கொலன்னு இருக்கும். அதில் அரிசியை தூவி விட்டுருவோம். அரிசிங்கிறேன் நெல்லை வந்து ரேண்டமாக அப்படியே தூவி விட்டுருவாங்க. அது ஃபுல்லாக கொத்து கொத்தாக செடியாக முளைச்சிரும் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக ஆளை விட்டு ஃபுல்லாக கட்டாக இவ்வளோ பெருசுக்கு ஒவ்வொரு கட்டு இவ்வளோ பெருசுக்கு அப்படியே கயிறாக இந்த நூல் வச்சு கட்டி அதை பிடுங்கி வச்சுருவாங்க. ஒரு 15-20 டேஸ் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்க்குள்ளே இதில் தான் இங்கே தான் தரையில் தான் நெல் போட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். அதை கட்டி வச்சுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வயல் ஃபுல்லாக ஓட்டிட்டு கேப்புக்கு ரெண்டு செடியாக நட்டுவாங்க. நட்டுட்டு அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்து தண்ணி கட்டிகிட்டே இருப்பாங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. உரம் போடுவாங்களா என்னென்னு தெரியல, எனக்கு ஓரளவுக்கு பேசிக் தான் தெரியும். அதுக்கப்புறம் அது so many days ஆன வாட்டி அது ஃபுல்லாக நெல்லாகி வந்துடும். ஒன்றும் இந்த மாதிரி பேரிகேடை போடுறதுக்கு இந்த பிரிட்ஜு கட்டி விட்ருந்தா அழகாக பிரிட்ஜில் எல்லாம் போயிடுவாங்க. அடியில் கிராஸ் பண்ணுறவங்க கிராஸ் பண்ணிப்பாங்க. ஏன் இப்படி ஹைவேஸில் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. இந்த ஹைவே போடுறதுக்கே பாருங்கள், லேண்ட் லெவல் அங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் லேண்ட் லெவல். அதுலேருந்து இவ்வளோ மண் கொட்டி அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ரோலர் அதெல்லாம் வச்சு வேலை செஞ்சு இவ்வளோ ஹைட் ஏற்றுறதுக்கு அழகாக பிரிட்ஜு போட்டுருந்தாங்கன்னா எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காது. ஓரளவுக்கு 90% ஆஃப் ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் ஆகிடும். தெரியல, அவங்க ஏதோ பிளான் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ வேறு மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சென்டரில் வந்து அந்த நடுவில் கட்டைக்கு நடுவில் இந்த சைடும் அந்த ரோடையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அது எதுக்குன்னா மழை தண்ணி ஹைவேல ஏதோ ஒரு சைடு தேங்கி நின்றுச்சுன்னா இன்னொரு சைடு போய் எந்த சைடு வந்து கீழாக்கில் இருக்கும் அந்த சைடு தண்ணி வெளில போகிறதுக்கு. நம்ம ஆளுங்க அது ஏதோ பைக்கு கிராஸ் பண்ண கட்டி விட்ற மாதிரி எல்லாம் அந்த செடிக்கு நடுவில் இருக்க அந்த இதுக்குள்ளே பூந்து ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. பகலில் கூட பரவாயில்ல, ஏதோ தெரியும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் செடிக்கு நடுவில் யாரோ நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். நம்ம ஆளுங்க நைட்லேயும் அப்படி கிராஸ் பண்ணாங்கன்னா எப்படி தெரியும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருப்பீங்க, சடனாக அந்த செடிக்குள்ளேருந்து ஒருத்தர் வண்டியோட வரும். செடி வச்சதெல்லாம் ஓகே, கம்முன்னு சென்டரில் சிமெண்ட் பிளாக் வச்சு கட்டியிருந்தாங்கன்னா சைடில் 2 சைடு செடி வச்சுட்டு சென்டரில் சிமெண்ட் பிளாக்ஸ் வச்சு ஃபுல்லாக கட்டியிருந்தாங்கன்னா ஹைட்டாக யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் பாசிங் பண்ண மாட்டாங்க, அதாவது க்ராஸ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பாருங்கள், ரோடு ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. இங்கே வரும் எப்படி இருக்குங்க, ஃபுல் க்ரௌடாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். NH45 இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. இந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. முன்னாடி ஏதாவது கடையில் வந்து லொக்கேஷன் நேம் எந்த இடம்னே தெரியலைங்களே, ஊர் பேர் கூட போகல. விழுப்புரம்க்கு முன்னாடி இந்த மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வரவங்க கொஞ்சம் சேஃபாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து 37 கிலோமீட்டர்னு காமிக்குது. ஆமாம், ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலி டியூக் 390க்கு வந்து 37 மைலேஜ்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப ரேர் கேசஸ். இது வந்து எப்படின்னா, நான் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்ததை வச்சு அதை கால்குலேட் பண்ணி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, அதுக்குள்ளே டிராஃபிக்கு. பேரிகேடு ஆக்சுவலி இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வச்ச பேரிகேடை இன்னும் ரிமூவ் பண்ணாமே வச்சுருக்காங்க. அதனாலேயே நிறைய டிராஃபிக் ஆகுது. அதே மாதிரி டோல் பிளாசாலேயும் பாருங்கள், எக்கச்சக்க டிராஃபிக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் நிற்கிதுன்னு.
எங்கே ஆல்டோவை காணோம். ஆக்சுவலாக என்னோடய அண்ணா 2 பேர் வந்து ஆல்டோவில் வந்துட்டுருக்காங்க. அவங்கள தான் பார்க்குறேன், ஆளை காணோம். சரி, இந்த டோலை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்போம். இந்த என்எஸ் நான் வரப்போ நானே ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். என்கிட்ட ஏதோ சீன்லாம் காமிச்சிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், முறைக்கிறாராமா. பம்பர் டு பம்பர் டிராஃபிக் வேறு. வழி விடுங்கப்பா, இல்லைனா போங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களால் தான் எக்கச்சக்க டிராஃபிக் ஆகும். அவர் கொஞ்சம் ரைட் ஏறி நின்றுருந்தால் எல்லா பைக்கும் அசால்ட்டாக ஃப்ரீயாக போயிட்டுருக்கலாம். அவர் பாருங்கள், லெஃப்ட்லேயும் கேப் விடாமல் ரைட்லேயும் விடாமல் நடுவில் வந்து மறைச்சிக்கிட்டு நின்றுக்கிறாரு. ஓகே, ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை மட்டும் பாருங்களேன், அப்படியே க்ரீனிஷாக. அந்த மலைலாம் பாருங்கள், மலையிலலாம் பாருங்களேன் மரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்டி கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சனால பாருங்கள் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. ட்ராவல் பண்ணவே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இல்லைனா இந்த ரோட்டில் வந்து இப்படிலாம் நார்மலாக போக முடியாது, ஹீட் அப்படி அடிக்கும். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப க்ளவுடியாகவும் இல்லை. இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன்ல நிறையா பேர் ரோட்லேயே போவாங்க. நீங்கள் பாருங்கள், இப்படி போனாங்கன்னா எப்படி மற்ற கார்ஸ்லாம் போகும்? இப்போ கூட ஓகே. இப்போ பாருங்கள், திருப்பி அப்படியே ரோட்டுக்கு வந்துடுவார். சரி, நமக்கு எதுக்கு, நம்ம பொறுமையாகவே போவோம். இந்த ரைட் ஃபுல்லாகவே நான் வந்து 80-90லேயே தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மைலேஜ் செக் பண்ணுவேன். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னு ரிவீல் பண்ணுறேன். நம்மள மாதிரியே ஒரு டியூக் 390 போயிட்டுருக்காரு. நல்லா பேக்கெல்லாம் பின்னாடி பஞ்சி காட் போட்டு டைப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நானும் ஒரு பஞ்சி காட் ஆக்சுவலி வாங்கணும். ஏன்னா பின்னாடி பேக்கெல்லாம் பெரிய பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் பஞ்சி காட் போட்டு டைப் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண யாராச்சும் வீடியோவை பார்த்தா யாரா அவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. நான் வந்து என் சேஃப்டி, உங்களுக்கும் வந்து நான் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ண போகிறேங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் ஹார்ன் அடிக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ண வீடியோஸை பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்ட் அப் சேனலு, நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் பஸ்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதுதான் மதுரம் அந்தங்கம் ஏரி. தண்ணியெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மேலே ஃபுல்லாக பாசியாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் ப்யூரிஃபை பண்ணிட்டு வாட்டரை வந்து ப்யூரிஃபை பண்ணி தான் நம்ம யூஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த தண்ணி பாருங்கள், எப்பயுமே ட்ரையாக இருக்கும். இப்போ இவ்வளோ தண்ணி நிற்கிது, அதுவே எவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாம்பரம் வழியாக போகல, திருப்போரூர் வழியாக. ஏன்னா நான் வந்து ஈசிஆர் தான் போகணும். ஸோ எனக்கு ஈசிஆருங்கிறப்ப தாம்பரம் வழியாக போனால் டிராஃபிக்கில் மாட்டிடுவேன். ஸோ செங்கல்பட்டுக்குள்ளார என்ட்ராகி திருப்போரூர் வழியாக போகணும். இப்போயும் பாருங்கள், மைலேஜ் வந்து 35 கிட்ட காமிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். 35 சம்திங் காமிக்குது. பார்க்கலாம் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு. ஒன்றும் ஹைவேல பாருங்கள், ஏதோ சிட்டிக்குள்ளே ஆகிற மாதிரி டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரில ஆக்சிடெண்ட்டாக இல்லை என்னன்னு தெரில. பைக்குனால இதாங்க ஈஸி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் நிற்கிது, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்.
எதுவும் ஆக்சிடெண்ட்டா என்னன்னே தெரிலையே, ஏன் இவ்வளோ க்ரௌடுன்னு தெரில. சார் கொஞ்சம் நிற்காமல் 2 வீலர்ஸ்லாம் போனீங்கன்னா நாங்களும் போயிடுவோம். ஓகே ஓகே, பயப்படாதீங்க. தேங்க்யூ, வழி விட்டார். என்ன ரீசன்னே தெரிலையே, ஏன் இவ்வளோ டிராஃபிக்கு? எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், இல்லைனா யாராவது ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் மோதி இருப்பான். அவனுங்க நான் ரோட்டில் நிப்பாட்டி சண்டை போட்டுட்ருப்பாங்க ஹைவேல. இது எப்பயுமே நடக்கிறது தான் சென்னை என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. என்ன இங்கே தான் ஒரு வேளை ஆக்சிடெண்ட்டோ? இங்கே பாருங்கள், இவன் தான் அந்த பிளாக் ஷீப்பு. இவனால் தான் மொத்த டிராஃபிக்கும். ஓகே கைஸ், ஆக்சுவலாக நான் வந்து மைலேஜ் செக் பண்ணேன். 32 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து நைட் ரைடு வீடியோ வந்து ரொம்ப நாளாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் பாருங்கள், நைட்டு விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா ஃபாக் லேம்ப் என் வண்டியில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல, அடிஷ்னல் லைட் எதுவுமே போடல, எல்லாம் கம்பெனியில் வந்த லைட்ஸ் தான். அதனால் வியூ எப்படி தெரியுதுன்னு தெரில. எக்ஸ்ட்ராவாக ஃபாக் லேம்ப் போடணுமா வேண்டாமா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரில, இருட்டாக தெரியுதா இல்லை ஸ்பீடாக மீட்டர் மட்டும்தான் தெரியுதா இல்லை ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கா என்னன்னு தெரில. ரோடு லைட் வெளிச்சம் உங்களுக்கு வந்து கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரில. ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஒரு 25 minutes இல்லைனா ஒரு 27 minutes அப்படி க்ராப் பண்ணி நிறையா ஃபுட்டேஜை கட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இல்லை இதை கொஞ்சம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா இருட்டிருச்சு, வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான், சென்னை ரீச் ஆகிட்டு ரூமில் கொஞ்சம் திங்ஸ்லாம் க்ளீனப் பண்ணிட்டு திருப்பி ஒரு 1 weekல ரிட்டன் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ரிட்டன் ஆனேன்னா மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேவாக தான் இருக்கும். சூப்பர் பைக்ஸ்லாம் கண்டிப்பாக நிறையா வரும். அதில் நான் யார்கிட்டையாவது பேச ட்ரை பண்ணுவேன். சூப்பர் பைக்கர்ஸ் யாராவது பேசுனாங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வீக் டேயில் போகிறதோட சாட்டர்டே சண்டேயில் வந்து அதுவும் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் ஆனோன்னா நிறையா சூப்பர் பைக்கர்ஸை மீட் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. இந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணலன்னா எல்லா வீடியோஸும் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.